நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க. எதுக்கு டிவி ஆஃப் பண்ண? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தினமும் கால நேரம் தெரியாம டிவி டேப் ரெக்கார்டர் போட்டு குதிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தைப்பூசம். இன்னைக்காவது நிம்மதியா சாமியை கும்பிடலானா ஒரே சத்தமா இருக்கு. உனக்கு சாமி கும்பிடுறதுல சந்தோஷம்னா எங்களுக்கு பாடுறதுலயும் ஆடுறதுலயும் சந்தோஷம். ஒழுங்கா போய் டிவி ஆன் பண்ணு. இப்ப நான் ஆன் பண்ணலனா என்ன பண்ணுவீங்க? ஆன் பண்ண மாட்டியா? ஒண்ணு மரியாதை ஆன் பண்ணு. ஆன் பண்ணு. என்னடி? பொண்ணா பிறந்தவங்க காலங்காத்தால எழுந்தோமா குளிச்சோமா வீட்டு வேலை பார்த்தாமனு இல்லாம எப்ப பார்த்தாலும் டிவியை போட்டு ஆடிட்டு இருந்தா நிறுத்தாம என்னடி பண்ணுவா? போய் குளிச்சுட்டு ஒழுங்கா வேலை செய்யுங்க போங்க. என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்னடா? ஆமா என்ன சத்தம்? இந்த 3 பையங்களும் சண்டை போட்டுட்டானுங்களா? நான் கேக்குறேன், இவங்க தங்கச்சியில பூரா பேய் பிசாசை பத்தி வச்சிருக்கேன். ஒரு மனுஷன் காலையில குறைஞ்சது ஒரு 11 மணி வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியுது அந்த வீட்டுல? அண்ணா 11 மணிங்கிறது காலையிலயா? சுமாரமா ஆளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விடு. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அப்படி சீக்கிரம் எனக்கு ஒரு பொண்ணை பாரு. பொறுப்பே இல்லாத உனக்கு எதுக்கு நான் கல்யாணம்? பொறுப்பு இருக்கோ இல்லையோ அரைக்கல்ல வயசாகி போச்சு. பேசுற அண்ணா என்ன பெல்லு தள்ளு. பாத்தியா ஒரு அண்ணங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம தள்ளி விட்டு போறாளே. ஹலோ ஹலோ, நானாமா உன் டாடி மண்ணாங்கட்டி பேசுறேன். ஓ டாடி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க டாடி, அம்மா தான் எங்களை அடிக்கடி வேலை செய்யுங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. அவளை விடுமா, அவ எருமை மேய்ச்சி வரட்டி தட்டி வித்த பரம்பரை. அப்படித்தான் லோ கிளாஸா பேசிட்டு இருப்பா. அதனால வந்துடும்ல, வந்து பெண்டை கழட்டிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாடி. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நான் ஒரு முக்கியமான விஐபியை அனுப்பிச்சு வைக்கிறேன். அவர் எதுக்கு அனுப்புறேங்கிறத நான் நேரில் வந்து சொல்றேன். அவர் பெரிய மல்டி மில்லியனர்மா. நீங்க 2 பேரும் அவரை மாத்தி மாத்தி நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா? நல்லா கவனிச்சுக்கிறோம். வெரி குட். தங்கச்சி வந்து வாச்சிருக்கு பாரு. யாரியா? மை டியர் சன். எது மை டியரா? மூஞ்சியும் முகரையும் பாரு. நீ மட்டும் 20 வயசுல கல்யாணம் பண்ணி எங்களை பெத்து போட்டு போயிட்ட. எனக்கு 30 வயசு ஆகி ஒரு பொண்ணு பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? நீ 10ஆவதுக்கு பணம் சம்பாதிக்கிற பேர்ல பாரின்ல போய் ஜல்தா பண்ற. இந்த பார், பெத்த பிள்ளை வகிர அறிஞ்சு சொல்றேன், நீ உருப்படவே மாட்ட. பரிசுத்தமான கற்போட இருக்கிற ஒரு வாலிபனுடைய சாபம். அது நீ சும்மா விடாதீ, தெரிஞ்சுக்க. சீக்கிரம் எனக்கு பொண்ணு பார்க்கல, நம்ம தாடியில தீய வச்சு கொளுத்தி போடுவேன். இனிமேல் தூங்கும் போது மறுபடியும் ஏதாச்சும் சண்டை கிண்ட போட்டீங்க, தலைக்கு ஒரு பூத்துட்டிய போட்டு கொண்டே அப்படியே கொண்டு போங்களேன். இந்த வர இந்த வர. என்ன வர வர கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்கு. பாவம் அண்ணனுக்கு கல்யாணம் ஏக்கம். என்ன வேலைக்காரி புதுசா தெரியறாளே. சரியான இவனா இருப்பான் போல. யோ என்னையா பேச ஒழுவ விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க? என்னதான் உன் பிரச்சனை? ஐயோ, என்னையா காலை விடுயா. நான் சொல்றது ஒரே ஒரு தடவை கேளுங்க. எனக்கு அப்பா இருக்கா, அத்தா இருக்கு, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பக்கி கூட உனக்கு என்ன பிரச்சனை கேட்டதே இல்லைங்க. முத நீங்க தான் கேக்குறீங்க. விடுயா. என்னையா என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஐயோ சத்தம் போட்டு பேசாதீங்க, என்னை தப்பாவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஒரே ஒரு தடவை என் பிரச்சனை என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சது சரியா தப்பான்னு முடிவு பண்ணுங்க. இப்ப நான் உங்க காலை தொட்டனே, என் உடம்பு சுட்டது உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா? சுட்டுச்சுல்ல? என்னது உடம்பு சுட்டுச்சா? முதல்ல தள்ளி இல்லையா? யோ உன் உடம்பு சுட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? விளையாடுறியா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுவேங்க. எல்லா புழுக்க வேலையும் பாக்குறேங்க. தயவு பண்ணி இந்த தாலி ஏத்துக்குங்க. நீங்க மாட்டின்னு மட்டும் சொன்னீங்க, இந்த வாலிப கண்ணி கழியாம பாலா போயிடும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆஹா, இதான் உன் பிரச்சனையா? அதான் அந்த நீலா மாலாவும் சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு போனா விஷயம் தெரியுன்னு. ஏமா நல்லா பெத்து வச்சிருக்கங்கம்மா புள்ளைய. முதல்ல கல்யாணம் பண்ணிடுமா? ஹெல்ப் மீ.
அத்தை 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 எல்லாரும் எங்க போயிட்டாங்க? யாரையும் காணோம். ஃபேன்லாம் ஓடிட்டு இருக்கு, டிவி வேற ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. ஏமா அங்கே நிக்கிற? உள்ளவாமா. யார் பண்ணி? நான் உன் சொந்தக்காரன். சொந்தக்காரனா? அம்மா பூஜா, வீட்ல யாரும் இல்லையா? நான் கூட வந்த உடனே கூப்பிட்டு பார்த்தேங்க, வீட்ல யாரும் இல்ல. இல்ல இல்ல. ஐயோ ஐயோ, திருடு திருடு. ஐயோ நான் திருடலங்க. ஐயோ கதவு சாத்தாதீங்க. இங்க பாருங்க, நான் உன் சொந்தக்காரங்க, கொஞ்சம் கதவு தரங்க. திருடவா வந்துட்டு உனக்கு என்ன பண்றே பாரு. அம்மா மாமா, திருடம்மா. திருடனா? வீட்ல டிவி டேப் ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துட்டு போக பார்த்தாமா. அத்தை கதவு தரங்க அத்தை, நான் உன் சொந்தக்காரன். என்னடி சொந்தக்காரன்னு சொல்றா? நீ என்னமோ திருடன்னு சொல்றியே? சொந்தக்காரன் அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க, திறந்து விட்டா ஓடிடுவாங்க. ஊர்ல இருந்து வந்திருக்கேன், தரங்க கதவை. வாமா போலீஸ்க்கு போலாம். போலீஸா? ஐயோ அத்தை, போலீஸ் தான் கூடாதீங்க. நான் தான் முத்தமா மக முனியமா பேரன். சின்ன வயசுல என் காது குத்துக்கு வந்திருந்தீங்களே, மறந்துட்டீங்களா நீங்க? அத்தை நான் போலூர் குப்பன். அத்தை உங்க பேர் பாக்கியம். உங்களுக்கு 3 பொண்ணுங்க, பூஜா தேஜா லட்சுமின்னு சொல்லிவிட்டு நம்ம மா பேர் மண்ணாங்கட்டி. அவர் கூட வெளிநாட்டுல இருக்காரு. உங்களுக்கு காக்கா மாதிரி கருப்பா ஒரு பையன் ஒருத்தருப்பான், அவன் பேர் மட்டும் தான் மறந்து போச்சு. ஒரு கதவு இருக்கு. அத்தை அத்தை நான் தான் குப்பத்தை, எனக்கு தெரியலையா? என்னடி இது? சொந்தக்காரன் தாண்டி, முதல்ல போய் கதவு தர. பாருங்க உங்க பொண்ணு என்ன திருடன் திருடன் சொல்லிட்டு இருக்கு. என்ன இல்ல போ. புரியாம வாங்க வாங்க வந்து தரங்க. என்னத்த என்ன அடையாளமே தெரியல உங்களுக்கு? அப்படி இல்லப்பா, சின்ன வயசுல பார்த்தது இப்ப முகத்தை பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு. அடிக்கடி வந்து போனதானே தெரியும். தேஜா, இது யாருன்னு நினைச்ச? உங்க அப்பா கூட பிறந்த அக்கா பையன், உனக்கு மாமன் முறடி. யாரு இவனா? மாமனா? தலையா? என்னவோ குப்பை கூட்டுற மாதிரி இருக்கா. இவனை போய் என் மாமான்னு சொல்றியே. இத பார், இந்த சொந்தத்துல நீ உன்னோட வச்சுக்க, தெரிஞ்சதா? மூஞ்ச பாரு. மாமனா? மாமன். நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதப்பா. அவங்க அப்பா வளர்க்குற வளர்ப்பு அப்படி. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்குங்களா? எங்கத்த சௌக்கியமா இருக்காங்க. ஊர்ல மானம் காஞ்சி போச்சு. கிணத்துல ஒரு பொட்டு தண்ணி கூட கிடையாது. இனிமே விவசாயத்தை நம்பலாம் பிரயோஜனம் இல்லத்த. ஆத்தா வேற இறந்து போச்சு. ஊர்ல நான் மட்டும் தனியா இருந்து என்னத்த பண்றது? எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. அதான் உங்களை நம்பி வந்துட்டேன். நான் இங்கே இருந்து ஏதாவது வேலைகளை தேடிக்கிறேன். இந்த வீட்டுல பொண்ணுக்கு இல்லாத உரிமையா? தங்கிக்க. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அந்த சைடு அடிக்க ஏன் மூஞ்சில துப்பிட்டு போறீங்க? டேய் விர்றாட போய் பெருசா பேசிக்கிட்டு கிடைக்குமா அதெல்லாம்? கையடியா முதல்ல. நீ சைடு அடிக்கிறதுக்கு ஏன் மேல துப்பிட்டு போறானுங்க. 100 200 இருந்தா முஞ்சி போற மேட்ரு. இதுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு பொண்ணுகளை மொறச்சு மொறச்சு பாத்து நிக்கிறேன். என் அலைச்சல் எனக்கு தானே தெரியும். ராஸ்கல் போயா மென்ட்லே. அடடே, என்னப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் கிட்ட உனக்கு என்ன வேலை? இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ற வேலை இல்ல, பொம்பளைங்க பண்ற வேலை. நீ விருந்தாலே வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடு போ. அத்தை வேலை இல்லைன்னா ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு எல்லா வேலையும் எல்லாரும் செய்யலாம் தெரியுமா உங்களுக்கு? நான் சும்மா தானே இருக்கேன், நான் செய்யறேன். மாமா, எனக்கு எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சமைச்சு வச்சுட்டு போறேன், நீங்க போங்க. லட்சுமி நீ ஒழுங்கா போய் படி, படிப்பு தான் முக்கியம். போ போ போய் படி. அத்தை நீ நம்ம வீட்டுல ஏன் சமையல் தான், நீங்க கிராமத்து சமையல் பார்த்தது இல்லையா? அசத்திரம் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது, அரைச்சு வந்துரு. நீ எங்காவது கோயிலுக்கு போனா போயிட்டு வாங்க. போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஐயா சமையல் தான், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யோ நிறுத்தியா, சரியான காட்டு மிராண்டி மாதிரி இருக்கியே. எதுக்கு இப்படி கல்லு மேல கல்லு வச்சு டங்கு டங்கு நசுக்கிட்டு இருக்க? இந்த பில்டிங்கே அதிருது. உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, உனக்கு உண்மையிலேயே சமைக்க தெரியுமா?
ஆம்பளைக்கும் தெரியும் இந்த சமையல், எங்களை அலட்சியமா நினைக்காதல்ல மேல. ஆம்பளைக்கும் தெரியும் இந்த சமையல், எங்களை அலட்சியமா நினைக்காதல்ல மேல. சமையலில் ராச அந்த நரமக ராச, தெரிஞ்சுக்க பொண்ணு நான் அவனுக்கு பேரு. கையில் ஆட்டி எடுத்த மாவு இது சுட்ட தோசை பூவு, அடி வீட்டு வேலை செஞ்சு பாரு விட்டு போகும் நோவு. இது காராமணி பயிறு, நான் காரக்குடி ஐயரு. ஆம்பளைக்கும் தெரியும் இந்த சமையல், எங்களை அலட்சியமா நினைக்காதல்ல மேல. நான்சென்ஸ். பட்டிக்காடு இருக்கும்போது அம்மி கல்லையா, அது கைவலிக்கும் தாயா. நீ ஆதியில பிறந்த ஒரு காட்டு மனுஷன் தாயா. அம்மியில அரைச்சு பாரு குழம்பு நல்லா ருசிக்கு, ஒரு கூட கொஞ்சம் கேட்கும். மண்பான சமையல் தான் மனுஷன் ஆயுள வழக்கம். என்னம்மா பொண்ணு பள்ள பழக்கும் பண்ணு, நீ பொண்ணாங்க நீ தின்னு குழு குழுங்கும் கண்ணு. டென்ஷனில் உருவாவது சக்கர நோயம்மா, அதுக்கு பாவ காயம்மா, அத நான் வதக்கி தரட்டுமா. சுகருக்கு மாத்திரதா நிறைய இருக்கையா, உலக ரொம்ப காசுயா, சமைக்க நேரம் இல்லையா. இது காராமணி பயிறு, நான் காரக்குடி ஐயரு. இந்த காராமணி பயிறு தின்னா கடமுடாது வயிறு. ஆம்பளைக்கும் தெரியும் இந்த சமையல், எங்களை அலட்சியமா நினைக்காதல்ல மேல. போயா குறைஞ்சிட பச்சை பரங்கி கணித்தம் குலவிக்க பிஞ்சு முருங்கக்கா, புத்தி தெளிவுக்கு தின்னு வெண்டக்கா, ரத்த சோகைக்கு வத்தல் சுண்டக்கா, தின்னதும் சரிக்கும் அத்திக்கா, உடல் சீதளந்து ஈர கத்திரிக்கா, உடம்பு வலிக்கு புதுவள உடல் சுத்தம் செய்ய குப்பக்கீரை, காலிஃபிளவர் கேரட் சூப்பு புள்ள பெத்த தாகி வெள்ளி சூறா புட்டு தின்னு தின்ன கடி நல்லா பால் சுரக்கும், பூண்டு துவையல் வாய்வை கலைக்கும், கொள்ளு ரசந்த சளிய நீக்கும், உடம்ப வளைச்சு சமைக்க பயந்து மிக்ஸி கிரைண்டர் அரைச்சி அரைச்சு நல்ல ருசி மறந்துருச்சு, நாக்கு இப்போ மறந்துருச்சு. விஞ்ஞானத்தை கலக்க வேணாண்டி, சமையலில விஞ்ஞானத்தை கலக்க வேணாண்டி, அடியே சந்தோஷத்தை குறைக்க வேணாண்டி, சமைக்கிறத சங்கடமா நினைக்க வேணாண்டி. விஞ்ஞானமா வேணாமம்மா, சம்சாரத்தில் அது கூடாதம்மா. லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம், ஓவர் சொட்டிங் ஆகுது. ரோபோ give me one cigarette. Yes boss, yes boss. Boss, you want this? One large. Okay boss. Take it easy. என்ன சார் இது பொம்மையா? You're stupid. ஆமா, பிளாட்பாரத்துல எது எடுத்தாலும் 2000 ரூபான்னு வாங்கின பொம்மை போயா. 1.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்கின லேடி ரோபோ தெரியுமா? பொம்பளையா? குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்குமா? ஆமாயா, கூட்டு போய் குடும்பம் நடத்தேன். பொம்பளைன்னு சொன்னாவே குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேச வேண்டியது. அதான் அந்த நாட்டுல ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது. சினிமா பாக்குறது, குழந்தை பெத்துக்கிறது, இது ரெண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா. என்ன பொம்மை நடந்து வருது? ஹாய் ஏய் சர்வன்ட், என்ன பாக்குற? ரோபோ உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. வெளியே டாக்ஸில லக்கேஜ்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ள வை. மிஸ் ரோபோ 2000 எப்படி என்ட்ரி கொடுக்கலாம்? இப்படிக்கா இல்ல அப்படிக்கா? அப்படிக்கா. வெல் தேங்க்ஸ். மண்ணாங்கட்டி ரெட் பிரிக்கோட டேஸ்டே சரியில்லை. சென்ட்ரல் ஏசியே இல்ல, ஒரே ஸ்டஃபியா இருக்குது. ஏய் என்ன இன்னும் இங்கே நிக்கிற? லேபர் யூனியன் எதிரியா மெம்பரா இருக்கிறியா? சொல்றத செய்ய மாட்டேன்.
வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை மேன். போ மேன். நோ டென்ஷன். ஒரு லார்ஜ். எஸ் பாஸ். நோ டென்ஷன். Thank you. நோ நான்சென்ஸ். Shit. Trash tray கூட இந்த வீட்ல இல்ல. யார் இந்த கண்ட்ரி ஃபிகர்? ஓ ஓல்ட் லேடி. நீ யாரு? அந்த ரெட் பிரிக்கோட ஒய்ஃப் தானே? ஓ ஐ அம் சாரி. ரெட் பிரிக்னா உனக்கு புரியாதுல்ல? அது நான் வச்ச பேரு. அதான் உன் ஹஸ்பண்ட் மண்ணாங்கட்டி. முதல்ல நீ யாருப்பா? என்ன இவ யாருன்னு கேக்குறேன். மை நேம் இஸ் சந்தோஷ். ஐ ஹவ் கம் ஃப்ரம் லண்டன். உன்னுடைய ஹஸ்பண்ட் ரெட் பிரிக் அதான் மண்ணாங்கட்டி இல்ல? அவரோட ஃப்ரெண்ட். ஐ எம் a multi-millionaire from England. By the way, where is my room? And where are the young queens, Pooja and Teja? Oh my God! Stop! 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 அறிவு இருக்கா மேன் உனக்கு? லண்டன் ஏர்போர்ட்ல 500 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கின சூட்கேஸ தரையில போட்டு கிக் பாக்ஸ் பட்டு வர. அடியில வீல் இருக்குது பார்க்கல நீ? நான் பார்க்கல சார். நான் பார்க்கல. ஆமா இதே தலையில தூக்கி வச்சிட்டு இருக்க. கைப்பிடி இல்லீங்கல. கைப்புடி இல்லையா? நான் நீட்டிட்டு இருக்க முன்னாடி எதனா கால் புடியா? சென்ஸ் இல்லாம பேசுறியே. ஆமா வாட்ஸ் யுவர் நேம்? குப்பங்க. கூப்பன். இல்ல குப்பம் குப்பம். குப்பை குப்பை தொட்டி டஸ்ட் கரெக்ட். அது மண்ணாங்கட்டி இது குப்பை கரெக்ட் ஃபேமிலி. பாதி நிறுத்துப்பா. நான் அப்பாவுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நட வீட்டுல வந்து உட்கார்ந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேன். தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். இவனை பார்த்து குப்பை வேலைக்காரன் அது இது சொல்லிட்டு இருக்கேன். இவனை யாரு நினைச்ச? யாரு? இந்த வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை? சன் இன் லா. மை காட். இந்த ஊர்ல வேலைக்காரன் எல்லாம் மாப்பிள்ளைய வச்சுக்குவீங்களா நீங்க? டோன்ட் லாஃப். சைபஸ். இதுல who is Pooja and who is Teja? நான் பூஜா, she is தேஜா. You போன்ல ஃாதர் சொன்னாரே அந்த விஐபி நீங்க தானே? Yes, the same gentleman. Come on darlings, come. See what I have brought for you all. See, குரங்கு யூரின்ல செய்த foreign scent. You want one more piece? No, thanks. You take it. இது உனக்கு பிடிக்கலனா dog urine scent இருக்கு அப்புறமா தரேன். By the by, this is my gift to you. இது உள்ள மாடர்ன் Dresses இருக்கு. ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. அது உங்க ஃாதர் மண்ணங்கட்டி கொடுத்தது. அதுவும் மாடர்ன் Dresses தான். எடுத்துக்கங்க. Oh, I am sorry. உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே. It's all right. அவங்க ரெண்டு பேர் ஃப்ராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃப்ராக்கா போட்டுக்கிறீங்களா? என்ன சொன்னே? அது யாரு? எக்ஸ்ட்ரா ஃபிகர். இவ எங்களோட எங்க சிஸ்டர் லக்ஷ்மி. ஓ இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போகுது. Yes. மை காட். இன்னது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் Dress போடாம காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ஒரு இன்சல்ட் நான் ஃபீல் பண்றேன். இட்ஸ் ஆல் ரைட். வருத்தப்படாத. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்விம் சூட் இருக்கு. அத நான் ட்ரை பண்ணி பாரு. ஓகே என்னோட ரூம் எங்க இருக்கு மேன்? மேல டாப்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே. அதுல அட்டாச்ட் பாத்ரூம் தானே? இருக்கு. வெஸ்டர்ன் டைப் தானே? எஸ். என்ன இந்த குந்திங்க போற ஃபேஷன் தெரியாது. ஏய் போச்சர் எல்லாத்தையும் மேல கொண்டு வா. சரிங்க. எடுத்து முதல்ல கொண்டு வாங்க. சரி. என்ன நீ? எதுக்காக கப்பல் கவுந்த மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? உட்காரு. எல்லாம் நடக்கும் போது தான் நடக்கும். என்ன பூஜா? எவ்வளவுதான் சோசியலா வளர்ந்தாலும் அதுக்காக ஒரு தோட்டக்காரருக்கு மாடர்ன் Dress போட்டு கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வைக்கிற நீ. ஐயோ இது எங்க அண்ணங்க. மை காட். சாரி மச்சான். ஏமா என்ன மச்சாங்கறான்? யாருமே? இவர அப்பா லண்டன். சரி 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 சரி. கை ரெண்டையும் சொன்ன போதே தெரியுது இவன் யாருன்னு. மச்சான் உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? பூஜா என்ன கேள்வி கேக்குறான் பாத்தியா? எனக்கு பேர் வச்சிருக்காங்களான்னு கேக்குறான். ஐயோ அவர் பேர் வெள்ளையன். வெள்ளையனா? பவர் கட்டான பாத்ரூம் மாதிரி இருட்டா இருக்கறான். இவனுக்கு போய் வெள்ளையன் பேரா? என்ன உங்க அப்பா எல்லாமே உல்டாவா வைக்கறான்? ஐயோ அதானே அவர் பிரச்சனையே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை மச்சான்? அவர் கேட்காதுங்க. அவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா 1 மணி நேரம் ஆகும். 1 ஹவரா? சாரி அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. இன்னொரு நாள் அப்பாயின்மென்ட் தரேன். அன்னைக்கு உன் பிரச்சனை சொல்லு. என்ன இது போட்டுக்கற? இத கூட கவர்ச்சியான Dress போட்டு வா. மிட்நைட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. Stop the music. What is that noise? Oh, you. I am sorry. உன்னை இந்த ஈவினிங் கேம்ப் ஃபயர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண மறந்துட்டேன்ல. இட்ஸ் ஆல் ரைட். அப்படியே என் கூட ஒரு பெல்லி டான்ஸ் ஆடுறியா நீ? அட பாவி எங்க அம்மா ஹாட்டல்ல தேக்கானே தொலைஞ்சா. யா நான் டான்ஸ் ஆடணுமா? ஏன் டான்ஸ் ஆட தெரியாதா? அப்பா! எஸ்கேப்! என்னப்பா இது? ஏமா இவர அடிக்கிற? ஓடி வாயே. ஏமா உனக்கு அறிவில்ல? அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அவரை போய் அடிக்கிறியே. கெஸ்டா? இது என்ன வீடா இல்ல கிளப்பா? ராத்திரி 12 மணிக்கு தீய கொளுத்தி ஆடிட்டு இருக்கீங்களே. போகடி உள்ள. ஏய் ஸ்டாப் இட். ஏன் இப்படி ரவுடிசம் பண்ற? உனக்கு டான்ஸ் தெரியல விட்டுரு. அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அத வந்து தடுக்கற. நல்லா இல்ல. போட வெளியே.
என்ன பார்த்தா போடாங்கற நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு? லண்டன் ரிட்டர்ன். உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன்னை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். இரு உன்னை வச்சுக்கிறேன் நானு. தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா. ஏய் கூப்பன் சர்வெண்ட் பாத்துட்டு இருக்கறியே, ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறாளே, கேட்க கூடாதா நீ? போடா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போடா. டிக்கில பெட்டிக்கு எடுத்து பாப்பா. பாக்கியம் பாக்கியம் வாசல்ல வந்து நிக்கிறாளா பாரு. பூஜா ராஜா அப்பா ஹாய் டாடி, எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். ஒரே ஒரு பொட்டி தானா? எல்லாம் வந்துட்டு இருக்கு அம்மா, உன்னோட கவனம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது என்னோட கோட்டு. மகனே நல்லா இருக்கடா. என்னடா முறைக்கிற? அன்னைக்கு போன் பண்ணும்போது என்ன கண்ணா பண்ணா திட்டுற? வெள்ளக்காரன் நம்ம ஃபேமிலி பத்தி அசிங்கமா பண்ணல. அப்படி என்ன நடந்தது? என்ன நடக்கலாம்? என்ன நடக்கலாம்? இனிமேல் நீ எனக்கு அப்பனும்ல, நான் உனக்கு மகனும்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னடா அப்படி கப்பு நான் தூர்ற? உன்ன மாதிரி பிறந்தனால தானே எல்லாரும் என்ன கேவலம் நினைக்கிறாளுங்க. ஒரு பொண்ணு கூட கட்ட மாட்டேங்கிறாளுங்க. எங்க அம்மா மாதிரி என் தங்கச்சி கலர்ல பிறந்திருந்தா எத்தனை பொண்ணு என் பின்னால சுத்தி இருப்பாளுங்க. அதெல்லாம் ஜீன்ஸ்டா, நான் என்னடா பண்ண முடியும்? 3 ஜீன்ஸ் மட்டும் நல்லா பிறந்திருக்கு, இந்த ஒரு ஜீன்ஸ் மட்டும் அப்படி பார்த்தா? ஐயோ அறிவு கட்டவன போடா. ஏய் ஏண்டா அவ கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் டூயட் பாட்டு இருக்கா. இப்போ என்ன உனக்கு செவப்பா பண்ணுவேன் அவ்வளவுதானே? செக்க செவன் ஒரு வெள்ளக்காரியை பார்த்து கட்டி வச்சேன். நீ பார்த்து கிழிச்சது போதும். எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் நான் பாத்துக்கிறேன். நான் டிராவல் அவகாசம். ஏய். போய் அவளே பாத்து. நீயா பார்த்து அடி வாங்காதடா. பாக்கியம் என்ன ஒரு சுத்து பெருத்துட்ட? நான் ஊர்ல இல்லைனால ஹாப்பி தான். ஆமா ஹாப்பியா இருக்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெத்தா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏய் இந்த ஊர்ல இதுக்கு மேல வேண்டி பர்சனாலிட்டி புள்ள பார்த்திருக்கேன். ஆமா என் பொண்ணுல கண்ணா திட்டியாமே நல்ல போன்ல ஓன் அழுகுதுங்க. ஆமா வீட்டு வேலை செய்ய சொல்றாமே, வீட்டு வேலை செய்யறதுக்கு சாணி வருது ஃபேமிலி நினைச்சிட்டியா? இது பார் வீட்டு வேலை செய்யறதால உன்னோட வச்சுக்க. என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா தொலைச்சிருவேன். நீங்க குடுக்குற செல்லத்தாலதான் இவங்க எல்லாம் பாழா போறாங்க. சரி வாய முறை. அப்பா அம்மா சொல்றதுல தப்பு என்ன இருக்கு? 2 பேரும் பொறுப்பா வேலை செஞ்சாதானே போற இடத்துல நல்ல பேர் வாங்க முடியும். போற இடத்துல மாமியார் சர்டிஃபிகேட் வாங்கி பிரேம் பண்ணி மாட்டுக்க. எல்லாத்துலயும் உங்க அம்மா மாதிரி யூ டோட்டலி வேஸ்ட். ஆமா உனக்காக செலக்ட் பண்ணி செவல ஒருத்தர் மாப்பிளைய அனுப்பிச்சேன். அவர் என்ன தூங்குறாரா? Oh no pa, he is gone. கானா அம்மா தான் அவரை அடிச்சு துரத்திட்டாளா? ஏய் அறிவு கிட்டவள அடிச்சு துரத்துக்கு அவன அண்ணன் கவலை நினைச்சியா? பெரிய மல்டி மில்லியனர் பணக்காரனாவும் இருக்கான், இளிச்சவாயனாவும் இருக்கான். அவன் விட்டா வேற மாப்பிளைக்கு நான் எங்க போவேன்? எங்கம்மா? ஏதோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனாருப்பா. சரக்கு டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா, தலைவலிக்குது. சார் யார் அது? சார் யாரா அது? உங்க வருங்கால மாமனாரே. நான் வருங்கால் ட்ரங்கா இருக்கிறேன். வெக்கமா இல்ல உனக்கு? யார் நீ? எதுக்கா வந்த? என்ன சார் உங்க வருங்கால மாமனாரே என்ன போய் இப்படி கேக்குறீங்களே? மாமனா? அத நான் சொல்லணும்யா. உன் ஒய்ஃப் என்ன இன்சல்ட் பண்ணா, அதான் சொந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத போ. சார் நான் தான் ஃபாரின்ட்டனே முன்னாடி பட்டிக்காடு சார். பட்டிக்காடு எருமை மேய்ச்சிட்டு இருந்தவன் சார். எருவு மேட்ச்ல ஏன் மேன் ஒய்ஃப் ஆக்குறேன்? அந்த காலத்துல அவதான் கிடைச்சா. ம். சார் சாணி வர்களுக்கு சந்திரவாசம் தெரியுமா? வாங்க சார் வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் வர மாட்டேன். போயா. வர மாட்டீங்களா? வர மாட்டேன். வர மாட்டீங்களா? மாட்டேனா மாட்டேன். ஓகே. என்ன ஆச்சு? வாட்டருக்குள்ள ஜாகிங் பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வாட்டர் கெடுக்குற? மாப்ள உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க பொண்ணுங்க. ம். அதுக்கு ஏதாவது இன்சல்ட் பண்ணுச்சா? அந்த பொண்ணுங்க நல்லா சூப்பர் கம்பெனி தான் கொடுத்தாளுங்க. அப்புறம் வாங்க வீட்டுக்கு போலாம். இருந்தாலும் நான் வர விரும்பல. போயா. மாப்ள ஃபாரின் மாப்பிளைக்கு பொண்ணு கொடுக்க போறேன்னு ஊர் பூரா சொல்லிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னு வைங்க, நான் தற்கொலை தான் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோ, நான் மலர் வளைய அனுப்புறேன். இதுக்காக நான் இன்னொரு கிணறு தேட முடியுமா? அப்படின்னா இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். யோ 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 என்ன மேன் ஓவர் சென்டிமெண்ட்ல என் ஹார்ட்டை டச் பண்ணிட்டியே. நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு ஆர்கனும் நான் டச் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேல காட்டினது இல்ல. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன் வீட்டுக்கு வரேன். ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கிறியா? வேணாம். ஏன் வேண்டாங்கிற? மாப்பிள முன்னாடி எப்படி குடிக்கிறது? அடடா மறுபடியும் அதே இடத்த சென்டிமெண்டல் டச் பண்ணிட்டேன். சரி வா வீட்டுக்கு போலாம். என்ன டேய் நேத்தே சொன்னேன் பஸ்ஸுக்கு வேற காசு கொடுக்க சொன்னேன், வாங்கிட்டு ஊருக்கு போக வேண்டியதானே? ஏன் இங்கே ரவுண்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா ஊர்ல மழை இல்லைங்க. டேய் ஊர்ல மழை இல்ல, வாய்க்கால தண்ணி இல்ல, மாட்டுக்கு புண்ணாக்கல, இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட கேட்டனா? உனக்கு கஞ்சி இல்ல அதானே? ஆமா. ஸ்ட்ரைட்டா அதுக்கு வாடா. ஏன்டா சுத்தி வளைக்கிற? வீட்டு வேலை செஞ்சு பழச்சுக்க போ. மிச்சம் மாதிரி தான் சாப்பிடு. பெரிய மனுஷங்க வரும்போது மாமான்ட்டு சொந்தத்தை கன்ஃபார்ம் பண்ணாத, புரியுதா? சரி. போடா நிக்காத நான்சென்ஸ். இவனுங்களை பார்க்கும்போது நாம ஊர்ல மாடு மேய்ச்சலாம் ஞாபகத்துக்கு வருது. கெத்திலியா இருக்கணும். டேய் குப்பா மாமா இல்ல எடுத்து வாடா சீக்கிரமா. முட்டை. ஏய் ரெட்ரே மனாகட்டே. சார் வாங்க நான் வரும்போது உட்கார்ந்து சார் உட்காருங்க. உட்கார மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். ஏன் சார்? அந்த ரவுடி பொம்பளை வராம நீ பாத்துக்கணும். சரி சம்சாரமா வீட்டு விட்டு அனுப்பிச்சுட்டுமா? நோ, அது நம்ம ஃபேமிலி இமேஜை ஸ்பாயில் பண்ணிடும். உள்ள வச்சே கண்ட்ரோல் பண்ணு. ஓகே சார். போ. டேய் ஹாய் பாட்டியா டார்லிங். ஏய் அந்த முடியத்துக்கு முன்னாடி போடு. ஸ்டைலா இருக்குது பாத்தியா? டேஸ்ட் பண்றியா? புதுசா ஒரு ஐட்டம் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். லைட் அன்னைக்கு பாரு. ஹவ் இஸ் இட்? சூப்பர். ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது உண்மையிலேயே புடிச்சா விடாது. ஏன்னா இது உடும்புல செய்த பவுடர். யா சான் பிரான்சிஸ்கோ ஜூல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க ஏதோ சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல கிடைக்குதா இதே மாதிரி. என்ன இது ரியாக்ஷனே சரியில்லையே. ஏய் கூப் சார் வாமா நீங்க. என்ன சமையல் இன்னைக்கு? இது என்னது அசிங்கமா? இது கோழியில செஞ்சது, இது மீன்ல செஞ்சது சார்.
இதே எதுல செய்தது? இது இட்லிங்க. வெறும் மாவு. ச்சே, கார்போஹைட்ரேட். இதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? வேற என்ன இருக்கு? வேணும்னா பொங்கல் எடுத்துட்டு வரட்டுங்களா? பொங்கல், ஸ்லீப்பிங் டோஸ், மயக்க மருந்து. அதை சாப்பிட்டு தான் நாட்டுல பாதி பேர் பகல்லே தூங்கிட்டு இருக்கான். அந்த ஐட்டத்தை எனக்கும் கொடுத்து என்னையும் அதே லிஸ்ட்ல சேர்க்கலாம் பாக்குறியா? நான்சென்ஸ், இடியட். ச்சே, இதுக்கு பேசாம இந்த உடுவும் பொடியே சாப்பிடலாம். ஐயோ, பாட்டில் மாறி போச்சே. இது பாத்ரூம் கிளீன் பண்ற பவுடர் ஆச்சே. அதனாலதான் அந்த வாமிட்டிங் ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கான். மாமா, இந்த வேலையில உங்களுக்கு யார் செய்ய சொன்னது? கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டாங்க. அவனா விருப்பப்பட்டு செய்யறான், நீ செய்ய. ஊர் பேர் தெரியாதவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? பேசாம உட்காருங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி முதல்ல சாப்பிட்டு நான் கடைசியா சாப்பிடுறேன். தட்ஸ் மேனர்ஸ். மாமா, இந்த வீட்டுக்கு முக்கியமான கெஸ்டே நீங்க தான். முதல்ல நீங்க தான் உட்கார்ந்து சாப்பிடணும். உட்காருங்க. வேணா லட்சுமி. உட்காருங்க மாமா. வேண்டாம், நான் சொல்றது கொஞ்சம் கேளேன். போடு, அதுல போடு. இந்த இதை எடுத்துக்க. மாமா, உட்காருங்க. வை, அரிசி மாவு வை. இந்த சிக்கன் டெட் பாடி. உட்காருங்க மாமா. வேண்டாம் லட்சுமி. உட்காருங்க. சாப்பிடுங்க. சார், நீ சாப்பிடுங்க. ஊட்டி விடியா? எனக்கு ஊட்டி விடு. என்ன நடக்குதுங்க? ஏய், ரெட் பிரேக். சார். வைங்க. சார் கூப்பிட்டீங்களா சார்? என்னய்யா, இந்த வீட்ல சமபதி பூஜை நடத்துறியா? ஏன் சார்? உன் வீட்ல நாய் இருக்குல்ல? 2 நாய் இருக்கு சார். 2 இருக்கா? உனது கட்டு எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு ஈக்குவலா உட்கார்ந்து சாப்பிடுறான் இவன். என்ன இன்சல்ட் பண்றதுக்காக இந்த வீட்ல கூட தங்க வச்சிருக்க நீங்க. என்ன நடக்குது இந்த வீட்ல எனக்கு தெரிஞ்சாகணும். நீ யார் தெரியுமாடா? மல்டி மில்லியனர். நான் யார் தெரியுமா? கோடீஸ்வரன். எங்களுக்கு ஈக்குவலா டைனிங் டேபிளுக்கு சாப்பிடுறே நீ. ஏதோ பொழைக்க வழின்னு சொன்னேன். வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன்னா சரி சமமா வந்து உட்காரே நீ. இந்த வீட்டு தரையில் உட்கார்ந்து சாப்பிட கூட உனக்கு யோகியதை கிடையாது. நிறுத்துங்கப்பா. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க? இவர் உங்க சொந்த அக்கா பையன். இவருக்கு இங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு உரிமை இல்லனா வேற யாருக்குமே அந்த உரிமை இல்ல. ஏய், இந்த நேரத்துல எதுக்கு அந்த பிச்சைக்கார குடும்பத்துல ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ஆமா, நீ என்ன உங்க அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? தொலைச்சிரும் ஜாக்கிரதை. சொந்தக்காரங்க இருக்கா, பிச்சைக்காரங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியுமா? ஏய், போடா. இத வர்றா. இனிமேல் முன்னாடி வாசல் காலை வச்சா காலை வெட்டிடுவேன். பின்வாசல் வழியா வரணும், பின்வாசல் வழியா போகணும். புரியுதா? சரிங்க மாமா. என்னடா மாமா? அவரு மாமான்னு கூப்பிட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லைங்க சார்? மாமாவா? இனிமேல் முதலாளி கூப்பிடு. சரிங்க. போடா பிச்சைக்கார பயல. மாமா, சார் நீங்க சாப்பிடுங்க. இன்சல்ட். குயின் ஃபேமிலியோட இங்கிலாந்துல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கோ. தெரியுங்களா உனக்கு? அந்த கூட வந்தாங்களே. டயனாவே லாஸ்ட் சப்பர் என் கூட தான் சாப்பிட்டுருக்காங்க. அவன் கடைசி சப்பர் கார்ல தானே. சப்பர் முடிச்சிட்டு தான் சப்பர் ஆனாங்க. ஓ, நீ sorry. ஓவரா துருவுற. சார், சார், சாப்பாடு சார், வேண்டாம். நீங்க உட்காருங்க சார். சாப்பிடுங்க சார். சரி, 2 இட்லி வை. என்ன எச்சி இட்லி கொண்டு உள்ள விடுற? நீங்க தானே சார் கை நீட்டி காட்டுனீங்க. நான் முன்ன பின்ன கையை நீட்டுவேன். நீ தான் கரெக்டா வைக்கணும். ஓ. வைக்காத, ஊட்டி விடு. ஆ.